ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களது இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தாயே, எங்களை இன்றைய நாளின் தியானத்தில் எங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பரிபூரணமானவர்களாக எங்களை மாற்றி அமைப்பதுடன் எங்களின் தியானத்தினுள் நாங்கள் ஆழமான அமைதியான ஆனந்த நிலையை பெறுவதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்களம்மா. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ
साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கோபம், தூய்மையற்ற கவனங்கள், தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தும் தங்கள் அருளால் எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் சமநிலையற்ற தன்மைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை வலுவூட்டுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில்
சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். கவனம் இடா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் அசுர குணங்களையும் எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்களம்மா. கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்களம்மா. எங்களின் 7 சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான குறைபாடுகளை அகற்றி, எதிர்மறைகளை அகற்றி, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலும் இறைவனின் நினைப்பிலும் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்களம்மா. எங்களின் குண்டலினி தாய் ஒவ்வொரு சக்கரங்களின் வழியாக அவர் சகஸ்ராராவை வந்தடைந்து மேலெழும் பொழுது ஏற்படுகின்ற அந்த நுண்ணதிர்வுகளை நாங்கள் எங்களின் உள்முகமாக உணர்வதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம், தாயே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களின் தரிசனத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தங்களின் ஆசீர்வாதமும் தங்களின் கவனமும் எங்கள் மீது இருக்கும் பொழுது நாங்கள் பரிபூரணமான தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிலை பெற்றிருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களின் இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்ற கவனங்களும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு தூய விருப்பத்துடன் கூடிய இறை அருளை நாங்கள் பெறுவதற்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் ஸ்தாபித்து விடுங்கள் அம்மா. எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதம் நிரம்பியிருக்க எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा
त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை நாபி சக்கரத்தின் மீது வைப்போம். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, தயவு செய்து எங்களின் நாபி சக்கரத்தினுள் இருக்கின்ற மாயைகளையும் எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எங்களுள் அமைதியையும் திருப்தியையும் போதுமென்ற மனதையும் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தையும் எங்களுள் தங்கள் அருளால் உணர வேண்டும். தாயே, தங்களின் பரிபூரணமான ஆசீர்வாதம் எங்களுள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. தங்களால் மட்டும்தான் அனைத்தையும் செய்ய இயலும். எங்களின் தூய விருப்பத்தை தங்களிடத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களை தூய ஆத்மாவாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள்.
நாங்கள் தூய ஆத்மா என்ற நிலையை அடையும் பொழுது எங்களுள் அமைதி, திருப்தி, தங்களின் ஆசீர்வாதம் அனைத்தையும் உணர்வோம். எங்களுக்கு அந்த நிலையை தாருங்கள் அம்மா. எங்களின் நல் வாழ்வை பாதுகாப்பவர் தாங்கள். தங்களிடத்தில் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் எங்களின் வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் தங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கும் பொழுது எங்களின் நலனை காப்பவர் தாங்கள். அந்த சரணடைதல் குணத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. மெதுவாக நமது கையை பவசாகரத்தில் கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் சுயம் குரு என்கின்ற நிலையை அடைந்திருக்கிறோம். அதன் உண்மையான நிலைப்பாட்டை நாங்கள் உணர்வதற்கு எங்களுள் இருக்கின்ற மாயைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் ஆதிகுரு மகா குருவான தாங்கள் எங்களின் சுயம் குரு தத்துவத்தை உணர்த்துங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் கொள்கைகளையும் தத்துவங்களையும் எங்களுள் உணர்த்தி நிலைநிறுத்துங்கள் அம்மா. ராஜா ஜனகர் தெய்வீகத்தையும் உயர்ந்த உண்மையையும் புரிந்து கொள்ள எங்களை முக்கியத்துவப்படுத்துகிறார். சுய உணர்தல் சக்தியின் மூலமாக பிரம்மத்தை உணர்வதற்கு எங்களை தயார்படுத்துகிறார். ஆபிரகாம் நம்பிக்கையின் பாதையையும் உள் விழிப்புணர்வின் வளர்ச்சியையும் உள்ளடக்கி தெய்வீகத்துடன் எங்களின் சுயத்தை ஒருங்கிணைக்க வழிவகை செய்கிறார். ஜரதாஸ்ட்ரா நீதியின் பாதையையும் நீதியை நிலைநிறுத்தவும் வழிவகை செய்கிறார். நெறிமுறை நடத்தையின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறார். மோசஸ் சட்டத்தின் வெளிப்பாட்டையும் தார்மீக நெறிமுறையை நிறுவுவதை பிரதிநிதித்துவம் படுத்துகிறார். நேரிய வாழ்க்கையின் வழிமுறைகளை கூறுகிறார். லாவோட்சே இயற்கையின் நல்லிணக்கத்தை உள்ளடக்கி சமநிலையில் வாழ்வதன் முக்கியத்துவத்தையும் இயற்கையின் ஒழுக்கத்தையும் புரிந்து கொள்ள கூறுகிறார். கன்பூஷியஸ் சமூக நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நெறிமுறை நடத்தையையும் நிலைநிறுத்துகிறார். சமூகத்தில் அமைதி ஒற்றுமையை நிலைநிறுத்த கூறுகிறார். சாக்ரட்டிஸ் கேள்வி கேட்டு நம்மை சுற்றியுள்ள உலகத்தை இறை அருளோடு புரிந்து கொள்ள கூறுகிறார். நபிகள் நாயகம் தெய்வீகத்தின் பாதையையும் கடவுளிடம் நம்பிக்கை மற்றும் சரணடைதலின் முக்கியத்துவத்தை கூறுகிறார். ஆன்மீக ஞான நிலையை எடுத்துரைக்கிறார். குருநானக் பக்தி, சேவை, தெய்வீகத்தை நினைவு கூர்தலுடன் ஆன்மீக விழிப்புணர்வை தெய்வீகத்துடனான தொடர்பு கொள்ள செய்கிறார். ஷீரடி சாய்பாபா தன்னலமற்ற அன்பு, இரக்கம், ஆன்மீக விடுதலை மற்றும்
தெய்வீக அருளின் நிலையை உணர வைக்கின்றார். தாயே, இந்த 10 குருமார்களின் கோட்பாடுகளை நாங்கள் முழுமையாக உண்மை நிலைப்பாட்டோடு எங்களுள் உணர்ந்து கொள்ள தாங்களே எங்களை அதற்குரிய பக்குவத்துடன் ஞானத்துடன் கூடிய யோகிகளாக மாற்றுவதற்கு அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம். ஒரு குருவின் நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி குரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி குரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்களின் தெய்வீக அருளானது எங்களை சூழ்ந்துள்ளதையும் அதை எங்களுக்கு புரிதலையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். தங்களின் அன்பை பரிபூரணமாக நாங்கள் உணர்வதற்கு எங்களின் தியானத்தை வழிநடத்தி செல்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை அடைந்து இறை ஆனந்தத்தை நாங்கள் உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் ஆழ்ந்த தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Today we are celebrating here a special day called Makar Sakrat. For the information of the foreign surgeries, I will explain to you what it means. आधी आजच्याशी बोलून घेते इंग्लिशमध्ये, मग तुमच्याशी मराठीत बोलेन. It means today is the day the sun crosses over from the Tropic of Capricorn to the Tropic of Cancer. It's a very big day for us because now during the summertime we have the harvest and we look forward to the rain and so many things that happen in every country. The sun falls at right angles in this country during the summer season. And so we welcome the sun. We eat something that you must have eaten already, what we call as til and jaggery. It is to prepare your body and your mind, to give it sufficient heat to receive the sun. Because if you are living in the cold season, then all your body, mind becomes lethargic and you become also sometimes very lazy about things, in the sense that the day is so small that you cannot achieve many results. So the body has become cold, as we call it. We take these things which give us heat, so body is prepared to receive the heat of the sun to welcome. To overcome the inertia set in by the cold weather, and also to invigorate the body strength, tuned to the sun, people take to all these ways of greeting you by which they give you something that is heat creating in the body. But it has another very subtle expression which I find is this, that when they give you these, they say, now you take til and gur and you say things which are sweet. Because when you are taking til and gur, your body gets heated up and you become right-sided person. When you become right-sided person, you seldom speak sweetly. So it is a contrast
that they give you a thing to heat you up so that your body gets heated up, but you must speak sweetly. So there's a warning that you are eating all these things, but that doesn't mean now you ride on a big horse of ego and start slashing everyone. It's a very subtle thing to understand that when we become temperamentally right-sided, we are so much covered by our ego that we do not feel that we are hurting others by what we say. If there are two egoistical people, they can manage among themselves. But if there's one egoistical and another one who is subdued, then the subdued will be finished. That's why they say today is the day when we start speaking very sweetly. Even if there's some enemy or somebody who is not friendly with you, or there has been some misunderstanding, this is the day we say that, all right, take this and say something very sweet. Talk sweetly to each other. But today only I think I received a letter from a Sahajogini which was so full of harshness that I was surprised that I should receive it today. Not to me, but some other Sahajogi. So one thing today we have to decide and take a vow that to another Sahajogi we are not going to speak harshly. And talk to him in a way as if he's an ordinary person. Now supposing he is a leader, then there is more reason than you must respect. And if he's a senior leader, then there is more reason that you must respect. The first thing one has to learn that we have to respect. Now the sun is so much respected in this country that in early morning time, all the people get up and say namaskars to Surya with all his names and do a particular type of exercise to show that they are completely surrendered to the will of the Surya. When you do that, then the ego doesn't come in. Now the sun, when he shines here, it gives you a feeling that you have to be active, you have to work very hard. As a result of that, you might develop ego. But when you develop ego, then it surrounds your brain completely. And when the brain is surrounded with ego, you do not know which way to go. You do not know what is right, what is wrong. You do not have any discretion and no direction. You do what you please, whatever pleases ego. And this is a day when we celebrate it in a way to surrender ourselves to the Surya, to the sun, which is, as you know, is the residence of Sri Lord Jesus Christ. He resides on the sun. So how humble he was. How humble he was residing on the sun. The more you live on the sun, there should be much more humility. Of course, I must say in India, people are humbler. But still, the quality of sun can make you extremely arrogant and very unpleasant person. This unpleasant person can really ruin all kinds of good relations. But the worst thing that happens to us is that we lose our integration. Because when we say harsh things to anyone, we feel guilty, so we have another problem. Our heart feels bad, our liver feels bad, everything is upset. And thus, we feel absolutely disintegrated. And disintegrated is a sign of our not evolving at all, or we should say devolving. Disintegration is such a common thing that we see in ourselves. We see that we fight with our ego, then we fight with our superego, then we fight with our heart, with our emotions, and all the time we are fighting within ourselves. So at least within ourselves we should speak sweetly on this day. Then we can start speaking to others very, very sweetly. Now some people think to speak sweetly is a sign of weakness.
In some countries, people believe that if you speak to someone sweetly, it is a sign of weakness. It is the greatest strength of a Sahaja Yogi to speak to others with respect, with proper protocol, and with proper understanding. Now, because of arrogance, people also forget what is their situation is. And this indiscreet temperament gives you no sense of direction. You move in every direction and you don't know where you are going. As long as your ego is satisfied, you go ahead with it. And by the time you discover that you have really become a Humpty Dumpty, you do not know what you have done to yourself. So the best way to conquer your ego is to speak sweetly first of all. It's such a small thing to be done, but it brings you to that synthesis of character within yourself, first of all, and to the synthesis of all the beautiful principles of life. Like you talk to somebody sweetly, the person may like you, he may tell you something which he may be knowing of a very great importance for you. If you talk to somebody sweetly, then you may get the peace of mind because you have given peace to another person. Whatever you give to another person, that you feel within yourself. But if you are quarreling with another person, actually it is the reflection of your quarreling nature within yourself. Today there's a big dearth and big cry and big organizations working out the peace missions. The peace mission is within yourself. Let us start, all of us, the Sahaja Yogis who are great saints sitting here, decide today that we are going to make peace with ourselves and with others. But first and foremost thing, the peace cannot be made with quarrels. You see, like America and Russia want to decide it with missiles, the peace part. They say, let's fight out. As many as will remain, then they can live in peace. Let us, all those who are fighting, kill each other. They think this is the solution of the problem. It's the other way now. Let everybody live peacefully within themselves and give peace to others, so that this peace will become a nucleus for the peace of the world. So your great task today is to establish a great source of peaceful people. We are so many Sahaja Yogis here. You are sitting in complete peace and happiness and joy. You don't know. You are emitting all that peace, channelizing it and doing it. But still, there are some who are suffering from horrible ego and with hurt ego. And they are trying to do some things which they should never do, is to think just now. If you are thinking just now, you will not register what I am saying. Because this is another quality of a person who is ego-oriented, is not to register. You may say anything you like, but they don't hear. They hear what they want to hear or they don't hear. So this is another thing we have to today decide, that we'll register things than to tell of. Let us register. This is a sign of a character that wants to know more of. The criteria of ascent is synthesis and integration. A person who is not integrated with other Sahaja Yogis is not a man who has ascended. Who starts to divide and talk of divisions, we the English, we the Germans, we the Indians, then they are not Sahaja Yogis. They are Indians, all right, but not Sahaja Yogis. Sahaja Yogis have no caste, creed or nationality. We have to carry our passports only because we are born in this jail. So we have to carry our criminal number. But actually you don't need it. You don't need all those things. Now, for us today to decide, first of all, in our hearts, that we'll take to peaceful methods.
when we are traveling, will be taking to peaceful bed. Anybody who is trying to provoke you or trying to create a problem or divide you on any issue whatsoever, run away from that person as fast as possible. Anybody who talks of peace, the peacemakers, stick on to that person. Then only you will understand that you are also getting peace. Here you have come to get peace, not to create problems or to listen to your problems, but to get to peace. Peace is a nature or is the quality of your spirit. So once you jump onto your peace, somehow what happens that you go beyond the cause and the effect. You are beyond the cause and the effect. So the cause disappears and the effect also disappears. So today we all have come here to worship the peace, the within and the without. Let us be peaceful. Let us not join groups who hate, who talk big, who want to hate one person, want to create a group who says we the Americans or we the this. Just in Sahaja Yoga, you must learn from people who have advanced, who have very much progressed. For example, I would say among all the Europeans, Australians have done very well. There's nothing to feel jealous. All right, if Australians have done well, right, that's your glory. So ask them how they have done it, how they have worked it out. Tomorrow maybe that Americans, I wish that very much, may do the best. So then you should ask them, how have you done so well? That's the way we are going to live. We are not going to compete. We are not going to be jealous, but we are going to absorb all that is best. This is Sahaja. It's the other way around. Like if they discover something, a pilotless bomb, then they will discover something else, which is a machineless bomb. No, it is another one. We develop a mind which absorbs everything. And then we develop a bigger mind which gives everything. There is no secret in Sahaja. Everybody who has known something better, has had some good experiences of Sahaja, should tell. But then in ego, I have seen people start preaching that, all right, this method you try, that method you try. There's no need to do that also. Because of lack of discretion. If you had discretion, you would have known that this is not to be done. What is not to be done in Sahaja Yoga is not to be done. But how will you know when you have no discretion? Like a lost sheep. So then you have to see how your mother would act at such a position. And then I'm sure you'll go beyond the cause and the effect. So today is a day, I should also not say anything that is in any way hurting to anyone. And I'm trying to make you smile and laugh, but you are so serious. So today we decide on peace. Peace with ourselves, peace with others. And that is how we worship the Son, Christ, the one who was the emblem, who was the absolute practical symbol of that peace. And once you understand this, I'm sure you will try to follow that instead of hitting everybody, getting angry with everybody. Just forget all these things. You have come here to ascend. And your gain is your gain. Your fighting is not your gain. Remember that. Your quarreling is not your gain. The gain is the peace that you have achieved, the love that you have developed, the compassion that you can emit, the amount of relationship and the rapport you can penetrate into others. This is your gain, which we have to receive today, a mind, a heart like a lion, and not chicken-hearted people
not people who would be angry and this, to boast of your anger. These days are gone. We boast of our peace, we boast of our contentment, we boast of our glory, and we boast of our state. And that is the state where we are now in the kingdom of God. May God bless you. आता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான ஆழமான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் என் நிலையிலும் தங்களின் கவனத்திலும் இறை அருளை முழுமையாக பெற்றவர்களாகவும் இருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.